வணக்கம். ஒளியின் ஒளி அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். அதிசய உலகம், ரகசிய பயணம். இது என்ன அதிசய உலகம்? வானமண்டலத்தில் சூரிய கதிரிலிருந்து வரக்கூடிய ஒளியானது நாம் ஒரு பிண்டமாக உருவெடுப்பதற்கு தாய் தந்தையரின் கண் பார்வையால் வெட்கப்பட்டு, அதன் மூலம் கூச்சப்பட்டு, அதன் மூலமாக ஒரு அமைந்து, அந்த உருவு தாயின் உஷ்ண நிலையோடு கலந்து சுவாசம் பெற்று, அந்த சுவாசத்தின் மூலமாக நாம் உடல் முழுவதும் இரத்தத்தை கொண்டு, நரம்புகளை கொண்டு நம்மளுடைய சதைப்பிண்டமானது வெளியில் வந்து, நம் பூமியில் வாழுகின்ற இந்த அதிசய உலகத்தை காணுகிறோம். அதில் நாம் அன்பை விதைத்து அறிவை அறுவடை செய்வதற்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நாம் பழகி கொள்ள வேண்டும். அதற்கு முருகப்பெருமானை ஏன் காட்டியுள்ளோம்? இவர்தான் நம்மளுடைய இரத்தத்திற்கு சொந்தமானவர், நம்மளுடைய சக்தி, பக்தி, புக்தி அனைத்துக்கும் காரணகர்த்தா. இவர்தான் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் இரத்தத்தை எடுத்து சென்று மக்களுக்கு உணர்வுகளை ஊட்டக்கூடியவர்கள். இவர்தான் பூமிக்காரகனும் ஒரு திருமணத்திற்கு முக்கிய காரணம் என்று சொல்லக்கூடிய செவ்வாதோஷம் என்கிறார்களே, அப்படிப்பட்டவர்தான் முருகப்பெருமான் என்ற உடல் இரத்தமானத நமக்கு பயன்படுகிறது. இது அல்லாது நம் உடலை சுற்றி ஆராஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 வகையான நிறங்கள் இருக்கிறது. இந்த 3 நிறங்களும் பழுது அடையும் பொழுது நம் உடலுக்குள் நோய் இருப்பதை காண முடியாமல் அவதிப்படுவோம். நாடியெல்லாம் பார்த்து டாக்டர் என்னதான் சொன்னாலும் வெளியில் இருக்கிற அந்த ஆராசை சுத்தம் பண்ணாத வரையும் நம் உடலுக்குள் இருக்கிற நோயை கண்டுபிடிக்க முடியாது. ஆதி காலத்தில் வேப்பிலை அடித்து அதை சரி செய்வார்கள். முந்தானை முடிச்சின்னு சொல்லுவாங்க. முந்தானையில் ஒரு முடிச்சை போட்டு சுற்றுவாங்க. அதன் மூலமும் அந்த ஆராசை அறுத்து அதன் மூலமாக கெட்ட தேவதைகளுடைய குணாதிசயங்களை வெளியேற்றி அதன் மூலமாக இவர்களுடைய உடலை பாதுகாப்பாங்க. அதுதான் அதிசய உலகம், ரகசிய பயணம். கண்ணுப்படாத இருங்க, பிறருடைய கண்பட்டால் உங்களுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட கண்படாமல் வாழுகின்ற வாழ்க்கையை தான் நாம் உணர்ந்து வாழ்ந்தோமேயானால் நமக்கு எந்த இடையூறும் வராது என்பதை உணர்ந்து அதிசய உலகம், ரகசிய பயணம் என்பதை ஒளியின் ஒளி உங்களுக்கு கூறுகிறது. அதை உணர்ந்து நீங்கள் வாழுங்கள், கண் திருஷ்டி இல்லாமல் வாழுங்கள். நீங்கள் கோடீஸ்வர யோகம் அடைவது எப்படி என்பதை அடுத்ததில் சொல்கிறேன், கேளுங்கள். நன்றி.